வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். மோடி வீழ்த்த இந்தியா கூட்டணி உருவாக்குற முக்கிய ரோல் வந்து ஸ்டாலினோடது. ஆமா. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சவரை அவர் அமைதி ஆயிட்டார், ஓய்வு பெற போயிட்டாரு. நல்லா அழகா கேட்டீங்க. இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்துல ஸ்டாலினுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அப்ப ஏக இந்தியாவில பிரச்சாரத்துக்கு ஏன் ஸ்டாலின் போக மாட்டேன்னு என்கிறார்? திமுக இதை பத்தி பேசும்பொழுது வந்து எங்களுக்கு அழைப்பு வரல அப்படிங்கிற மாதிரி. என்ன அழைப்பு உங்களுக்கு? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு உங்களுக்கு அழைப்பாங்களா? ஐயா நீங்க தான் இந்தியா அலையன்ஸ். இந்தியா அலையன்ஸ்னால நீங்க தான் ஐயா. உங்களுக்கு எதுக்கு அழைப்பு? நீங்க போகணும்யா. யார் உங்களை தத்துல வச்சு வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பாங்களா? போய் பேசுங்க, இந்த ஊழல் எல்லாம் பேசுங்க, 2G பத்தி பேசுங்க. நாங்க எங்க மேல பழி சுமத்துறாங்க, கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது, 122 லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் கிடையாது, இனிமேல் ஏலத்தில் தான் கொடுக்கணும், நாங்கள் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமைன்றது கிடையாது, இனிமேல் தேர்தல் ஏலத்தில் தான் ஆப்ஷன் பண்ணணும் ஸ்பெக்ட்ரம்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் மோசடியாக அந்த தீர்ப்பையே மறுபரிசீலனை பண்ணணும் நேரடியாக கேட்காம மறைமுகமாக போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க. இந்தியாவோட வளங்களை மோடி கவர்மெண்ட் சூறையாடுது. நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் தானே இந்தியா அலையன்ஸோட சூத்திரதாரி. எதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறார்? சில இப்படி ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க. திமுக வந்து பாஜக எதிர்ப்போ மோடி எதிர்ப்போ தமிழ்நாட்டு அளவில் வச்சுக்கோங்க, இந்திய அளவில் வந்து மோடி வந்து வேற மாதிரி டீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விஷயத்தை முன் வைக்கிறாங்க. அதை யார் வைக்கிறார்? சிலர் அப்படி ஒரு சில கருத்துக்கள் முன் வைக்கிறார். யார் வைக்கிறார்? சில அரசியல் விமர்சகர்கள் அப்படி சொல்றாங்க. அது வந்து என்ன விஷயத்துக்கு அதுக்காக பயந்துட்டு தான் திமுக போகாம இருக்குன்றாங்களா? அதனால வந்து திமுக அது உண்மையா இருந்ததுன்னா அது அவலமானது. நான் அப்படி நம்பல, எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு தெரியல. நான் எந்த உள்நோக்கமும் கற்பிக்க விரும்பல. ஆனா ஒரு பிரஜையா நான் கேட்க விரும்புறது, நீங்க அழகா சொன்னீங்க, இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்துல மு.க. ஸ்டாலினின் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அவர் ஒரு முக்கியமான ஒரு சூத்திரதாரியா தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே நமக்கு தேர்தல் முடிஞ்சிடுச்சு. ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. நமக்கு 3வது 4வது கட்டம் இருந்தால் கூட அவருக்கு வேலை தமிழ்நாட்டில் இருக்குலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. இன்னும் 6 கட்டம் இருக்குது. 2 கட்டம் முடிஞ்சிச்சு, 3வது கட்டம் வரப்போகுது 7ஆம் தேதி. ஏன் வந்து கரெக்டாக என்ன 1 மந்த் இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி ஃபைனல் ஃபேஸ் மோடியோட வாரணாசியில் நடக்குது. கிட்டத்தட்ட 350 தொகுதியில் 191 தொகுதிக்கு தான் தேர்தல் நடந்திருக்கு. 352 தொகுதிக்கு நடக்கணும் இன்னமும். தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியா கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு மு.க. ஸ்டாலின் போவாரா? அல்லது அவரால் போக முடியவில்லை, பணிச்சுமைகள் காரணமாக அவரால் போக முடியவில்லை என்றால் உதயநிதி ஸ்டாலின் போவாரா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போகணும். இல்ல முக்கியஸ்தர்கள் யாராவது போவாங்களா? முக்கியஸ்தர்கள் திமுக முக்கியமான நபர்கள் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருக்க தான் செய்வாங்க. நிச்சயமா பிரச்சாரத்துக்கு அவங்க போவாங்களா? அவங்கெல்லாம் போனா கூட என்ன பொறுத்த வரைக்கும் அது போதுமானதல்ல. கண்டிப்பாக முதலமைச்சரோ உதயநிதியோ கண்டிப்பாக பிரச்சாரத்திற்கு போயாக வேண்டும். ஏன் இதை பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க? இந்தியா அலையன்ஸ்ல ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்தியா அலையன்ஸோட உருவாக்கத்துல ஸ்டாலினோட பங்கு முக்கியமானது. ஸ்டாலினுக்கு வந்து அவர் வந்து பிரதம மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா சில பேர் பேசுறாங்க. பிரச்சாரத்திற்கு அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வெளியே வட இந்தியாவில் போக மறுக்கிறார்? ஏன் போக அந்த ஐடியா அவங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்படி இருக்குன்னா அவங்க சொல்லணும். மோடி வீழ்த்துவதற்கான போருக்கு தமிழ்நாட்டு அளவில் மட்டும் கிடையாது, இந்திய அளவில் ஏக இந்தியாவுக்குமான போர் இது. இப்போ மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுருக்கிக் கொள்ள திமுக விரும்புகிறதா? ஏன் நீங்கள் நாடு தழுவிய அளவில் பிரச்சாரத்திற்கு போக மறுக்கிறீர்கள்? ஒருவேளை அதுக்கான காரணம் சனாதன தர்ம விஷயம் உங்களுக்கு எதாவது திரும்பிடும், இந்தியா கூட்டணி எதிராக அங்க போய் சனாதனத்தை பத்தி பேசாதீங்க, மோடியை பத்தி பேசுங்க. சனாதனம் திரும்புதுன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படின்னா அந்த காரணத்தை சொல்லுங்க. ஏன் போகாம இருக்கீங்கன்னா காரணத்தை சொல்லுங்க. சனாதனம் காரணம்னா சனாதனம் காரணம்னு சொல்லுங்க. ஆனா ஆழ்ந்த மௌனம் இதற்கான பதில் ஆகாது. இந்தியா அலையன்ஸ் உருவாவதில் மு.க. ஸ்டாலினின் பங்கு மிகப்பெரியது. நீங்க அழகா சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வெளியே, குறிப்பாக வட இந்தியாவில் பிரச்சாரத்திற்கு போக வேண்டும். அவரால் போக முடியவில்லை என்றால் பணிச்சுமை காரணமாக உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக போக வேண்டும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். இல்ல 2 பேருக்குமே முடியலன்னா கண்டிப்பா திமுக இருந்து யாராவது போய் ஆகணும். யார் போனாலும் அட்லீஸ்ட் சிஎம்ஓ உதயநிதியோ போய் தான் ஆகணும். முடியலையா அட்லீஸ்ட் யாராவது போங்க. ஆனால் நீங்கள் இதில் ஒதுங்கி இருக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ பெத்த பேச்சுன்னு தெலுங்குல இவ்வளோ பேசிட்டு ஏன் இந்தியா அலையன்ஸால காமன் மினிமம் ப்ரோக்ராமை கொண்டு வர, பொது தேர்தல் அறிக்கை, காமன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ஏன் வெளியிட முடியல? எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் தேவையில்லை, ஒரு குட்டி அறிக்கை, ஜஸ்ட் ஒரு 10 பக்க அறிக்கை, ஒரு பக்கத்தில் ஒரு அஷூரன்ஸ் போல்டு லெட்டரில். காமன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லாம இந்தியா அலையன்ஸ் எப்படி மோடியை வீழ்த்த முடியும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை.
தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மோடியை வீழ்த்துறதுன்றது இட் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். மோடியை வீழ்த்துறதுன்றது அதன் அளவிலேயே முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அகெயின் இந்திரா காந்தியை தோக்கடிச்சது ஒரு தனிநபர், 3 மாசத்துல நார்மல்சி வந்துடுச்சு. இது ஒரு சித்தாந்தம். தே ஹேவ் அ ப்ராஜெக்ட் அண்ட் தே ஹேவ் அ வெரி வெரி வித்தின் கோட் வெரி பவர்ஃபுல் லீடர். அப்போ நீங்க வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை, காமன் மேனிஃபெஸ்டோ இல்லாம எப்படி மக்களை சந்திப்பீங்க? கூட்டணி சர்க்கார் வந்ததுன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும், தேர்தலில் காமன் மேனிஃபெஸ்டோ வேணும். ஏன் காமன் மேனிஃபெஸ்டோவை திமுகவால் கொடுக்க முடியுது, இந்தியா அலையன்ஸால் கொடுக்க முடியல? திமுக ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் பிரச்சாரத்துக்கு போக மறுக்குது? ரெண்டு முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் 5 கட்ட 6 கட்ட தேர்தலாம் இருக்குது அப்படின்னும் போது அனைத்து தலைவர்களும், இந்தியா கூட்டணி அனைத்து தலைவர்களும் ஒரு மேடையில் தோன்றக்கூடிய நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகலேருந்து குறிப்பிட்றாங்க. பட் எப்படி சொல்றாங்க? வரக்கூடிய காலகட்டத்தில் இந்திய கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் ஒரு மேடையில் கூடி பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, நான் அடுத்தது 5 கட்டத்துக்குலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பிலிருந்து செய்திகள் சொல்கிறாங்க. நடந்தால் நல்லது தான். ஆனால் அது வெறும் ஒரு நிகழ்ச்சியாக சும்மா டோக்கனிசம்னுவாங்க, ஒரு குறியீட்டு அளவில் ஒரு சடங்காக இருந்ததுன்னா அதில் பிரயோஜனம் கிடையாது. பிரச்சாரத்துக்கு இந்த தலைவர்கள் போகணும் இல்லை? இப்போ தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்க தலைவர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். தேர்தல் முடிஞ்ச மாநிலங்கள்லேருந்து இந்த தலைவர்கள் போகலாமே. அப்படி போகிறதுக்கு அவங்களுக்கு திமுக திட்டம் இருக்குன்னா அவங்க வெளிப்படுத்தணும், ஊடகங்கள் அந்த கேள்வியை எழுப்பணும். சும்மா மோடியை திட்டிக்கிட்டு திமுக பிஜேபியை விமர்சனம் பண்ணிக்கின்னு திமுகவை பாராட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்தியா அலையன்ஸை புகழ்ந்து பேசிக்கிட்டு காங்கிரஸை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் இது பத்தாது. ஆன் இஷ்யூஸ் ஷுட் பின் டவுன். 2 விஷயம் சார். ஒன்று காமன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இந்தியா அலையன்ஸோட பொது தேர்தல் அறிக்கை வருமா வராதா. நம்பர் 2, திமுக நம்ம தமிழ்நாடுன்றதால கேட்குறோம், ப்ளஸ் இந்தியா அலையன்ஸ் உள்ள அவருக்கு முக்கிய பங்கு இருந்ததுன்றதுனால கேட்குறோம், ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு வெளியே போவாரா, தமிழகத்தை விட்டு வட மாநிலங்களுக்கு போவாரா? சம்மந்தப்பட்டவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஒற்றுமை என்பது ஏதோ வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடையோ இல்லை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமலேயோ போகிறதாலேயோ நீங்கள் வந்து நாங்கள் இந்தியா அலையன்ஸ்குள்ளேயே இருக்கோன்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அவங்க தனியாக நிற்கிறாங்க. அந்த கட்சியே வெஸ்ட் பெங்கால் கட்சி. வெஸ்ட் பெங்காலில் நீ கூட்டணி இல்லாமல் இந்தியா அலையன்ஸ் இல்லாமல் தனியாக நின்றுட்டு நான் இந்தியா அலையன்ஸில் இருக்கேன்னா இது என்ன கேலி கூத்து? இது நடக்குது. காமன் மேனிஃபெஸ்டோ போட முடியல. அப்புறம் மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? இது நெகட்டிவாக பேசுகிறத நினைக்க வேணாம். ஆட்சி மாற்றம் வரும் அன்பு, அது இந்திய மக்களுக்கும் பிஜேபிக்குமான போராட்டம். அதனால் ஆட்சி மாற்றம் வரும், இந்த எதிர்கட்சிகளால் மீறி வராது. அப்படி ஆட்சி மாற்றம் வரணும்னு இருந்ததுன்னா அழகாக இங்கிலீஷில் ஒரு சொல்லாடல் உண்டு, வித் யூ வித்தவுட் யூ இன் ஸ்பைட் ஆஃப் யூ. வித் யூ உன்னை வைத்துக்கொண்டு, வித்தவுட் யூ நீ இல்லாமல், இன் ஸ்பைட் ஆஃப் யூ உன்னையும் மீறி. ஒருவேளை இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வரணும்னு தலைவிதி இருந்ததுன்னா அது வித் இந்தியா அலையன்ஸ், வித்தவுட் இந்தியா அலையன்ஸ், ஆர் இன் ஸ்பைட் ஆஃப் இந்தியா அலையன்ஸ், அப்படி தான் வரும். ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இந்திய கூட்டணி நோக்கி வலிமையான 2 கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கான பதில் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்தமைக்கு மிக்க நன்றி.